ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ வந்திருக்காது, ஏன்னா உங்களோட வேலைகள், வீட்டு வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து ஊருக்கு கிளம்புறோம். அங்கே மாமனார் ஊரில் வந்து திருவிழான்னு சொன்னோம்ல, கோவில் திருவிழா, அதுக்கு வந்து நாங்கள் கிளம்புறோம். இப்போ வந்து புதன்கிழமை கெடா விருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. அதுக்காகத்தான் முக்கியமாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு அவர் தான் வெட்டுறாரு, மாமனார் தான் வெட்டுறாரு. நம்ம வந்து இதர செலவுகள், வேலைகள் இதெல்லாம் வந்து நாம் கவனிக்கிறது. கெடாய் வந்து அவருது, குழந்தைங்களுக்காக வேண்டிட்டு விட்டது தான். புதன்கிழமை வந்து கோவில் திருவிழா, கெடா விருந்து மதியம். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. அந்தியூருக்கு வந்துட்டு வாங்க, சரிங்களா? என்னுடைய ஃபோன் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருப்பேன், நிறையா நோட் பண்ணிட்டு கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்க யாராவது பக்கத்தில் இருந்தீங்க கண்டிப்பாக வாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் லிஸ்ட்டெல்லாம் எழுதிட்டு அதுக்கு செலவுகளெல்லாம் வாங்கணும் இல்லையா, மளிகை ஜாமானெல்லாம். அதனால் இப்போ லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஆடு மாட்டுக்கெல்லாம் தீவன சக்தி கொண்டு வந்து வச்சுட்டு அதுகளுக்கு தண்ணி வச்சுட்டு தீவனமெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து கிளம்புறோம். போயிட்டு செலவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போய்க்கலான்ட்டு கிளம்புறோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி வரப்போகுது. வாங்க, நம்ம என்னென்ன வாங்குகிறோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே ஒவ்வொரு வேலையும் என்னென்ன வேலைகள் செய்யணும், என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கஸ்டமர் வரணும் வர வேண்டாமா? வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், சொல்லுங்க, ரேட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வருவாங்க. இப்போ வந்து கஸ்டமர் சொன்னா தான் வருவாங்க, சும்மா வருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது வந்து இன்டர்நேஷனல். சரி 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து எங்கள் மாமனாரோட அம்மாவுக்கு வந்து சேரீ எடுக்கிறதுக்காக வந்தேன். நம்ம ரெகுலர் கடைக்கு வந்தேன். இவர் என்னமோ இங்கே வருங்க, எப்படிக்குன்னு வருங்க. எல்லாமே கடையின் நிலைமை இதில் வந்து நூல் சேரீ எடுக்கலான்ட்டு வந்தேன். எந்த சேரீ நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அந்த ஆயாவுக்கு. எப்போவுமே கோவில் திருவிழாவுக்கு எடுத்து கொடுப்பேன், அதனால் எடுக்கலான்ட்டு வந்தால் இவர் ரேட்டு வந்து எப்படி சொல்கிறது இந்த சொல்லுண்ணா. இது எவ்வளவு? சரி, இது எவ்வளவு? இதே சிவா டெக்ஸ்டைல் வந்து இது வந்து உங்கள் கடை ரேட்டை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சிவா டெக்ஸ்டைலுக்கெல்லாம் போகாதீங்க. 450 ரூபாய் கொடுக்கணும். 450. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் நல்லா இருக்குதா இல்லை இந்த கலர் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். இப்போது சாரீ எடுக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சாரீ நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் அந்த ஆயாவுக்கு. இதைத்தான் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஆயா முகத்தை காட்டணும். ரேட் வந்து ஆயாவெல்லாம் பல வீடியோ போட்டு வச்சுருக்குறேன், எல்லாம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. இதுவும் நல்லா இருக்குது. வீடியோ நல்லா பிரைட்டாக தெரியுதுண்ணா, நேரில் பார்க்கறதோட சூப்பராக இருக்குது. சரி, எடுத்துகிட்டு கிளம்பலாம். எது சொல்லுங்கள், ஒரு ரேட் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிளம்புறேன். இது இந்த சாரி அதுதான் வரும், அதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும். இது நல்லா இருக்கு, அந்த ஆயா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுக்கு இது நல்லா இருக்கு. கட்டினாங்க உடனே கலரை பற்றி பேசுறதுக்கு இது வந்துடாதீங்க யாராச்சும். பச்சை கொடி தூக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை, நானே கருப்பாக தருப்பேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, எடுத்துகிட்டு போகிறோம், கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் எடுத்துருக்கிறேன், பாருங்கள். எது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை எடுக்கலாமா இல்லை இதவே எடுக்கலாமா தெரில. சரி, நான் இதவே எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்டலாம் பேச முடியாதனால இந்த ரோஸ் கலரும் எடுத்துகிட்டு கிளம்புறேன். டாட்டா, பை பை, குட் பை. இது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த சாரீ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பூசணிக்காய் அடுத்த டைம் 4 பூசணிக்காய் ஃப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் வந்து பேசி எடுத்துட்டேன். நல்லா சரியாக எடுத்தாச்சு. போய் ஆயா கொடுத்துடலாம். வந்தீங்கன்னா இவர் இப்படி தான் குறைச்சி ரேட்டு குறைச்சி தருவார். வந்து வாங்கி கடைக்கு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து குறைச்சி வாங்கி தரேன். ஒரு கஸ்டமர் பிடிச்சி வச்சுருக்கிறேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6ஆம் படி சுகாசம் கூப்பிட்டாச்சு. வா, எதுக்கு அப்படி வைக்கிறேன், நல்லா வைய. கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போங்க. லிஸ்ட்டு பெருசாக போகுதுங்கிற மாதிரி வாங்கியாச்சு. பரவாயில்ல, லேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஓரளவு கூட்டம் இல்லையா கடையில், அதனால் டக்குன்னு பில்லை போட்டாங்க, பொருளெல்லாம் எடுத்து வச்சாங்க, டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா பேக்கெட்லேயே அதிகமாக வாங்குறதுனால டக்குன்னு கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் லேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பொடியாகவே வாங்கிட்டோமா, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தாச்சு. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுக்கிறோம். அங்கே போயிட்டு ஒரு சில பொருள் வாங்க வேண்டியது இருக்குது சந்தையில். அது வாங்குறதா இல்லை அதுக்கப்புறம் வாங்கிக்கலாமா என்னன்னு தெரில. எங்கே போடுறோம்? ஐயோ, வாயப்பாரு.
பண்ணாத அடிச்சிட்டு வராதுண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அங்கே போனால் வேற பாட்டை போட்டு கொளுத்திட்டு வீடியோ எடுக்கிற போட மாட்டாங்க. எத்தனை டைம் கேட்கறது பாரு, மாக்காடா மாக்காடா. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல ஃபேவரட் தேங்காய் பால் வந்து வாங்கியாச்சு. வாங்கி குடிச்சிட்டு மாமனார் வேற விரதம், அதனால வந்து கொஞ்சம் தள்ளி வை, அதனால வந்து தேங்காய் பாலும் வாங்கிட்டு நாங்களும் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். எதுக்கு பாப்பா முன்னாடி வந்து ஒரு கேமரா முன்னாடி அப்படியே மூஞ்சிட்டு பாரு இருக்காரு. ஆனால் அங்கே பாரு போன பாரு, எங்கே பார்த்துட்டு இருக்கிற? ஹாய் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் வந்தாச்சு. அந்தியூர் வந்துட்டு அந்தியூர் சந்தை வந்து இங்கே இருக்குது. அங்கே வந்து இஞ்சியும் பெரிய வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வரேன்ட்டு சக்தி போயிருக்குற. அப்படி மற்றதெல்லாம் வாங்கியாச்சு எல்லா பொருளும். ஸோ அதனால் அந்தியூர் சந்தையில் வந்து இறங்கி நின்றுட்டுருக்குறோம். நான் போயிருந்தேன்னா வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், நான் போகலை. இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ்.